Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்கு வெயிட் மெயின்டைனிங்க்கு வந்து டிப்ஸ் இருக்க போது ஒரு டே இன் மை லைஃப் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ அதான். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதை பாக்குறதுக்கு முன்னாடி பார்க்கலாம். இங்க வாய் எங்களுக்குள்ள மட்டும் வாய் புண்ணு மாதிரி வந்துருச்சுங்க. என்னன்னு தெரியல, சூடுன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து ஒரு மாதிரி அப்படியே குத்துற மாதிரியே இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெர்லின் ஜோ அப்படின்ற சிஸ்டருக்கு வந்து இன்னைக்கு வந்து பர்த்டே. இன்னைக்கு அதாவது May 3 அன்னைக்கு வந்து அவங்களோட பர்த்டே. ஸோ அவங்க வந்து நேற்று லேட்டா மெசேஜ் கமெண்ட் வந்து பண்ணதுனால என்னால வாய்ஸ்ல வந்து இந்த மாதிரி வீடியோல வந்து விஷ் பண்ண முடியல. ஆனா கமெண்ட்ல வந்து பின் பண்ணி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஸோ அவங்களுக்கு வந்து விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த May 6 அவங்களோட 8வது கல்யாண நாள்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு March 6 ஹாப்பி ஆனிவர்சரி சிஸ்டர். அதுக்கப்புறம் நீங்க ரெண்டுக்குமே சேர்த்து வாழ்த்து சொல்லிடலாம். உங்க ஹஸ்பண்டோட நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணி எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பா அமையறதுக்கு இந்த வருடம் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களுமே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் சிஸ்டர் இருக்கு இந்த வெயிட் லாஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் செட் ஆயிடும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு கண்டபடி நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நார்மலா இருந்த ஒருத்தவங்க இதுதான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம வரும்போது கண்டிப்பா அது மாதிரி ஆகத்தான் செய்யும். ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அது வந்து ஒரு மாதிரி தலைவலியை உண்டாக்கும். நிறைய பேர் தலைவலி தான் வருதுன்னு சொல்றீங்களா? ஸோ அதெல்லாம் வருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி படபடப்பா வருது, ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்குது, ஒரு மாதிரி அதிகமா பசிக்கிற மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே நிறைய பேருக்கு வந்து சொல்லுவீங்க. அது உண்மைதான். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படிதான் இருக்கும், கஷ்டமா இருக்க மாதிரிதான் இருக்கும். கொஞ்ச நாள் அதை பழகிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்களே வந்து மாறிடுவீங்க கிட்டத்தட்ட. ஸோ அப்படியே நீங்க டப்புன்னு நம்ம கண்டபடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரு டக்குன்னு வந்து ஒரு இதுல மாறும்போது அப்படி தானங்க இருக்கும். ஸோ அதெல்லாம் கவலைப்படாதீங்க, செட் ஆயிடும். ஆனா அதுக்காக அந்த முயற்சியை விட்டுறக்கூடாது. எதுவுமே நமக்கு வந்து சீக்கிரமா கிடைச்சிடாது, ஈஸியா கிடைச்சிடாது. சோ நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கஷ்டப்பட்டு கிடைச்சதானே அதோட வேல்யூ அதிகங்க. நீங்க இதை வந்து பண்ணி பாருங்களேன். வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை பார்த்துட்டு நீ நல்லா மெலிஞ்சிட்டியே, ஐயோ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்லும்போது மனசுல ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க. அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அப்போ நமக்கு தோணும், இப்போ நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குழந்தைய பெத்தெடுக்கிறோம், அந்த குழந்தை முகத்தை பார்த்த உடனே அந்த ஒரு பூரிப்பு சந்தோஷம் வரும் பார்த்திருக்கீங்களா? சோ அது எப்படி அது வந்து அந்த வலியெல்லாம் மறந்துருவோம் இல்லையா, அந்த மாதிரி. சோ அதுதான் நான் சொல்ல வரேன். எதுவுமே வந்து ஈஸியா கிடைச்சிடாது. அந்த ஈஸியா கிடைக்கிற அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய ப்ரீசியஸான ஒரு விஷயமா இருக்கும். அந்த வெயிட் லாஸ்ன்றது உங்களுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கும். அப்படியே டோட்டல் உங்களுக்கு நீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. இந்த ஃபுட் லைஃப் ஸ்டைலுக்கு நீங்க வந்து பாருங்களேன், ஸ்டார்டிங் தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க நல்லா ஆக்டிவா துருன்னு சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த கால் கை எதுவும் அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ அதுக்கு நம்ம தாங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் உழைப்பு போடணும். சரிங்களா? அப்பதான் அதை வந்து நமக்கு அது அப்படியே செட் ஆயிடும். அதுக்கப்புறமா நான் இப்ப பண்றேன் பாத்தீங்கன்னா மெயின்டைன், அது மாதிரி வந்து பண்ணிக்கலாம். சோ மெயின்டைன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எனி டைமும் நம்ம வந்து சீட் பண்ணிட்டே இருந்தோம்னா அது வந்து மெயின்டைனுக்கான ஒரு இதுவே இருக்காது. அப்புறம் நம்மளோட பாடி டேமேஜ் ஆயிடும். ஏன்னா இப்போ வந்து சரி நம்ம மெயின்டைன் தானே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் ஐட்டமோ இதை வந்து ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அகெயின் வந்து வெயிட்டும் கெயின் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் நம்மளோட ஸ்கின்னு, நம்மளோட உடம்பு எல்லாமே வந்து பாதிப்படையும். சரிங்களா? ஸோ அதனாலதான் சொல்றேன், ரெகுலரா மெயின்டைன் பண்ணும் போதுமே எப்பயாவது பிடிச்சதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து புரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கிறது நம்மளோட உடம்புக்கு அவ்வளவு நல்லது, நம்ம ஸ்ட்ரென்த்தா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு. சரிங்களா?
ஸோ அதனாலதான் நான் வந்து இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு வெயிட் மெயின்டைன் டைம் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னா சம்டைம் மில்லட்டும் எடுத்துக்கோங்க. மில்லட்ஸ் வந்து வீட்டுல இருக்கவங்களுக்குமே பழக்கப்படுத்துங்க, நல்லதுதான். சரிங்களா, அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ அதுக்காக வந்து அந்த வெயிட் லாஸ் தான் பண்ணிட்டோமே, அப்ப நார்மலா நம்ம சாப்பிடலான்ட்டு நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிடுறோம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிறைய காய்கறி, பயிறு, இல்லைன்னா முட்டை, இல்ல சிக்கன் இந்த மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா, அதனாலதான் நான் வந்து சொல்ல வரேன். ஏன்னா நமக்கு வந்து ஃபைபர், புரோட்டீன் நம்மளோட உடம்புக்கு அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு வந்து பாடிக்கு வந்து தேவையான ஒரு விஷயம். அதனாலதான் நான் வந்து இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து கரெக்டா எடுத்துருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மதியம் டைரக்டா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு முட்டை சாப்பிடுறது, அந்த மாதிரி முட்டை சாப்பிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். இந்த புதுசா அந்த குழந்தை பிறந்தவங்க எல்லாம் இருப்பீங்க, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா பசிக்குது சோறை வந்து அதிகமா சாப்பிடாதீங்க. சோறை வந்து கம்மி பண்ணிட்டு காய்கறி அந்த இதெல்லாம் வந்து அதிகமா சாப்பிடுங்க. சோறோட குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரை மில்லட்ஸ் வகைகள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பசிக்குதுன்னா ஒரு பிரிச்சு ஒரு வேளை சாப்பிட 2 வேளையா, இப்ப காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா அதை வந்து நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஒரு 8 மணிக்கு 2 இட்லி, அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு ஒரு 2 இட்லி, அந்த மாதிரி பிரிச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த தொப்பை விழுகிறது. நம்ம இந்த பிரெக்னன்சி டைம்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பண்ற ஒரே தப்பு இதுதான். நம்ம வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறோம், அவங்களுக்கு நல்லா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி நம்ம வந்து சாப்பிடுவோம், அளவே இல்லாம சாப்பிடுவோம். எனக்கு வந்து நிறைய பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோறையே நிறைய சாப்பிடுவோம். ஆனா அதுதான் நம்ம பண்ற ரொம்ப பெரிய மிஸ்டேக். நம்மளோட வயிறு தொந்தி விழுகிறது, அந்த தொப்பை விழுகிறதுக்கான காரணமே அதுதான் வந்து. சரிங்களா, சோ அதெல்லாமே நான்லாம் ஆஃப்டர் பிரெக்னன்சி அதுக்கப்புறம் தான் அதை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நானே ரியலைஸ் பண்ணேன். அதனாலதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன், உங்க எல்லாருக்குமே புரியணும்னு சொல்லிட்டு. சோ அதனால பிரிச்சு சாப்பிடுங்க. அந்த ரைஸையே அதிக அளவு எடுத்துக்கிறாம அந்த காய், கீரை அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமா எடுத்து சாதத்தோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மில்லட் வகைகள்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க குழந்தைக்கும் சத்தான பால் வந்து போகும். ஸோ நம்ம வந்து இது வந்து ஹெல்தியா தான் வந்து பண்றோம். இதுக்காக நம்மளோட குழந்தைக்கு பால் இல்லாம போயிடும் அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். ஆரோக்கியமா அவங்களுக்கும் பால் போகும், உங்களோட கெட்ட கொழுப்புமே குறையும். சரிங்களா, அதுதான் வந்து கான்செப்ட். ஆனா நம்ம நினைக்கிறோம் ஹெல்தியானது அளவா சாப்பிடுறோம். ஆனா நம்ம எல்லாருமே நிறைய பேர் நினைக்கிறது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம அதிக அளவு எடுக்கும் போதுதான் அது வந்து வெயிட் கெயினா வந்து மாறுது. சரிங்களா, சோ ஹெல்தியான விஷயத்த நம்ம வந்து ஆயில் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிடுங்க, அதுதான் சொல்லுவேன். சோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேரளால இருந்து புவனேஸ்வரி சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பையனுக்கு வந்து கை வந்து உடஞ்சு இந்த பிரச்சனை இருக்குன்னு கட்டு போட்டிருந்தாங்க. அவன் நல்லா படிக்கிற பையன், அவன் வந்து எக்ஸாம் வந்து நல்லா எழுதணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. அவங்களோட பையனுக்கு கையெல்லாம் சரியாயி அவங்க சூப்பரா எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்களாம். அதுக்கு உங்களோட ப்ரேயர்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட ப்ரேயர்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேட்கும் போது ரொம்ப 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 மனநிறைவா இருக்கு. அந்த பையனுக்கு நல்லா இருக்கும், நீங்க கவலையே படாதீங்க, அவங்க நல்லபடியா வருவாங்க. ஏதோ நமக்கு வந்து கடவுள் வந்து ஏதோ ஒரு விஷயம், ஒரு பெரிய விஷயம் நடக்க போற இடத்துல சின்ன விஷயத்த கொடுத்துட்டு தடங்கல் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நம்ம நினைச்சுப்போம். அப்படிதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். சோ அதுக்காக நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனசு விட்டுறாதீங்க சிஸ்டர், நாங்க இருக்கோம் உங்களுக்கு, கண்டிப்பா உங்களோட சேனல் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அந்த நம்பிக்கை இருக்கிறனாலதான் நான் இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கேன். இப்பயாவது இந்த 1000 பேர் நீங்க வந்து என்னை ரெகுலரா பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 10, 20, 30, 40 எல்லாம் போன காலங்களும் இருக்கு. அப்பவும் கிவ் அப் பண்ணாம நான் வீடியோ போட்டதுனாலதான் இந்த 1000 பேரையாவது பார்க்க வச்சேன்னு நினைக்கும் போது அப்போ என்னோட உழைப்பு என்னைக்குனாலும் வீண் போகாது அப்படின்றது உண்மையான விஷயம் தான் சிஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நீங்க சொல்லியிருந்தீங்க கேர்ஃபுல்லா இருங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க. இந்த சூறாவளி கத்து இங்க வந்து பூகம்பம் அதெல்லாம் இங்க வந்து ஒரு மாதிரி கொடூரமா வந்துட்டு போகுங்க. அது என்ன பண்றது, அக்செப்டன்ஸ் தான் எல்லாமே. சோ அந்த டைம் காத்து வீசும்போது ஒரு மாதிரி பயமாவே இருக்கும் எனக்குலாம். ஏன்னா அவ்வளவு கொடுமையா வீசும், கொடூரமா அங்கிட்டு சடச்சடன்னு விழுகிற மாதிரிலாம் இருக்கும் பயங்கரமா. அன்னைக்கெல்லாம் நம்மளோட மாடி தோட்டத்துல பயங்கர செடியை ஃபுல்லா தள்ளி விட்டுருச்சு. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, அப்படியே மண்ணை வாரி அப்படியே மூச்சு முட்டை வச்சிரும், அந்த மாதிரி அடிக்கும். அதுக்கப்புறம் வந்து எங்களோட பேர் சொல்லி நீங்க கமெண்ட் சொல்றது வந்து ரொம்ப அப்படியே சிலிர்க்குது அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது, உங்கள ஒருத்தி, உங்களோட சிஸ்டர் எல்லாமே தான். சோ நான் உங்களோட வீடியோல நீங்க என்னை வந்து பாக்குறதுனால நான் வந்து அப்படி பெரிய ஆள் மாதிரி தர்றேன், அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க ஏன் கூட பழகுறவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க வந்து என்ன சிஸ்டர் இவ்வளவு நார்மலா இருக்கீங்க.
இதானுங்க ரியாலிட்டி, இதுதான் ரியாலிட்டி. இது வந்து இப்பவுமே நான் அந்த வீடியோக்கு எவ்வளவு கேஷுவலா பேசுறேன் பாத்தீங்களா. என்னோட ஃபேமிலியில ஒருத்தவங்க மாதிரிதான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். எந்த ஒரு 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 தயக்கம், ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை. என் மனசு அப்படியே ஃப்ளோவா பேசிட்டு இருக்கேன். அவர் அக்கா கூட, கிருத்தி அக்கா, அந்த ப்ளூபர் மாதிரி இருந்துச்சுன்னா கூட அப்லோட் பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ப்ளூபரே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் வந்து கேஷுவலா வந்து பேசிட்டு இருக்கேன். அந்த டெய்லி பிளாக்ஸ் வந்து எடுக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நடக்கும்போது ப்ளூப்பர் வரும். ஆனா அது வந்து அப்படி பேசி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துக்கு வரைக்கும் போயிடும் பிளாக், அப்படி வந்துடும். ஸோ அதனாலதான் நான் வந்து குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் அப்படி இப்படி எடுத்து அந்த டே பிளாக் ஃபுல்லா வந்து கவர் பண்றேன். அதுக்கப்புறமா வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது வாய்ஸ் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்றோன்றத ரெகுலரா சொல்லிட்டு முடிச்சிருவோம் இல்லையா. ஸோ அதனால வீடியோ பெருசாயிடும். அது ஒரு விஷயம் உண்மையாவே இருக்கு. ஸோ அதுதான் கண்டிப்பா ரியலா நாங்க எப்படி பேசுவோன்ற மாதிரி கண்டிப்பா ஒரு vlog கண்டிப்பா எடுத்து போடுறேன் நானு. சோ அதுதான். அதுக்கப்புறம் நீங்க சொன்னது உண்மை சிஸ்டர். நீங்களாவே இருங்க, கண்டிப்பா ஒரு நாள் நீங்க மேல வருவீங்க அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா சிஸ்டர், நீங்க சொன்னதே எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. உண்மைதான். கண்டிப்பா கண்டிப்பா நம்மளோட உழைப்பு போட்டுட்டே இருப்போம், அதற்கான ஊதியம் கண்டிப்பா வந்து கிடைக்கும். சோ அதுக்கான இது நீங்க முடிஞ்சவரை, ஏன்னா இந்த கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காலங்கள் நான் இப்ப வந்து ஒரு 3-4 இயர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டேன். ஆனா நிறைய பேர் சிஸ்டர் வந்து இன்னொரையும் இருக்கிறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்துட்டு அது யூஸ்ஃபுல்லான விஷயம் பார்த்து அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவைப்படாத மாதிரி போயிடுவாங்க இல்லையா. ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு போற மாதிரி, ஒரு டியூஷன் முடிச்சுட்டு போற மாதிரி, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து போயிட்டாங்க இல்லையா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வர்றவங்க அந்த மாதிரி அந்த அந்த ஒரு இதுக்குள்ளேயே இருக்கே தவிர அந்த அது அவுட் இன்னும் வெளியில வந்து நல்லா வர முடியுது. ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல எந்த ஒரு விஷயமே இல்லாததெல்லாம் எனக்கு மில்லியன் வியூ எல்லாம் போறதை நான் பாக்குறேன்னா. சோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இவ்வளோ யூஸ்ஃபுல்லான விஷயம் ஷேர் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஒரு வரும் இல்லையா, சம்டைம் ஃபீல். அதுதான் வந்து எனக்கு. சோ கண்டிப்பா ஒரு அதான் ஸ்லோவானாலும் நம்ம வந்து பெஸ்டா இருப்போம் அப்படின்றதுதான் என்னோட ஒரு இது. ஸோ உங்களோட அன்பு, உங்களோட ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. நானுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம் எல்லாமே கொடுத்துட்டே இருப்பேன் நான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வெயிட் லாஸ் சேலஞ்ச் போட போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சீக்கிரமா நான் வந்து சொல்றேன் சிஸ்டர். நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிப்போமே. இந்த மாசம் வந்து பர்த்டே வேற வருது. அதுக்கப்புறம் அப்படியே ஏன்னா நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேனா, இனி வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணா வீடியோல காமிச்சிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாவது எனக்கு தேவைன்னா சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டாம சாப்பிட்ற பொசிஷன் மட்டும் உங்களுக்கு காட்டிட்டு அப்படி வேணா பண்ணலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ இனி வெயிட் லாஸ் பண்றதுக்கு வேலை கிடையாது, ஓரளவுக்கு மெயின்டைன்ல தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து யோசிக்கிறேன். ஸோ பார்க்கலாம், கண்டிப்பா சீக்கிரமா போடலாம். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கு ஏத்தாப்புல பண்ணலாம். சரிங்களா. ராணி சிஸ்டர் வந்து ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா. அதுக்கப்புறம் எல்லா சிஸ்டருமே ஹாய் சொல்லியிருந்தீங்க. இவங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய். உங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்களாவது என்னை இந்த வீடியோ மூலமா பாக்குறீங்க. உங்களை நான் வந்து நான் நினைப்பேன், ஒவ்வொருத்தவங்க பேர் வந்து நமக்கு இமேஜின்ல போகும்ல, இப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரிலாம் வந்து தோணும். ஏன்னா ரிப்பீட்டடா நீங்க எல்லாருமே கமெண்ட் பண்றவங்க எல்லாமே. ஸோ எனக்கு மனசுல இருக்கும் இல்லையா நமக்கு அந்த கமெண்ட் ரிப்பீட்டடா பண்றவங்க. ஸோ அதெல்லாம் யோசிப்பேன். ஆனா இன்ன வரைக்கும் பார்க்க முடியல. முடிஞ்சா இன்ஸ்டாகிராம்ல டெல்லி தமிழச்சி அஃபிஷியல்ல நிறைய சிஸ்டர் வந்து பேசிட்டு அவங்க போட்டோ எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்கிறேன். அப்படி நீங்க பேசணும், எனக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டெல்லி தமிழச்சி அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம்ல அனுப்புங்க. சரிங்களா. உங்க எல்லாத்தையும் பார்க்கணும், எனக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய டிப்ஸ் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா அதான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து கண்டிப்பா இருந்துட்டே தான் வந்து இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அதுக்கப்புறம் காஃபி டீ குடிக்காம எப்படிதான் நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. காஃபி டீ வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு பால் பிடிக்கவே பிடிக்காது, டீ பிடிக்காது, காஃபி பிடிக்காது. அது இந்த பாலே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு ஆடெல்லாம் பார்த்தாலே எனக்கு அப்படி ஒரு இதுவா வரும். அப்படி இருந்துச்சு. வந்து தயிருமே எனக்கு வந்து பிடிக்காது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தயிர் வந்து அந்த தாளிச்சு பண்ணுனா வந்து சாப்பிட்ற மாதிரி செட் ஆயிருக்கேன். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போனா கல்யாணத்துக்கு முன்னாடி திருச்சியில எங்க சித்தி வீட்டுல இருந்தேன். அப்ப அந்த டயத்துல கொஞ்சம் கத்துக்கிட்டேன். ஸோ அதனால அதுவுமே எப்பயாவது எடுத்துப்பேன், ரேரா பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால எனக்கு அது வந்து இது இல்லை. ஆனா அதுக்காக நீங்க வந்து உங்களுக்கு என்ன சிஸ்டர், நீங்க வந்து டீ காஃபி எல்லாம் உங்களுக்கு பிடிக்காததுனால உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு, ஆனா நீங்க வந்து எங்களை வந்து குடிக்காதீங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. அப்பெல்லாம் கிடையாது. நீங்க வந்து டீ காஃபியை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்கன்னா, நான் வந்து பெரிய ஃபுட்டி, நிறைய ஆயில் ஐட்டம்ஸ் பொரிக்கிறது, அதுக்கு அது இது நிறைய சாப்பிட்ற ஆளு. கொஞ்சம் எப்படின்னா
ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா சாப்பிட்டாலும் பிடிச்ச மாதிரி ஆயிலா அந்த மாதிரி சாப்பிட்ற ஆளு இப்படி மாறி இருக்கேன். ஸோ எல்லார்ட்டையுமே ஒரு சாக்ரிஃபிஷன் இருக்கும் இந்த வெயிட் லாஸ்ல, சரிங்களா? ஸோ அதெல்லாம் நீங்க வந்து இது பண்ணிக்கிறாதீங்க. நான் வந்து இந்த பிளாக் டீ பிளாக் காஃபி எல்லாமே இப்போ வந்து குடிக்கலாம். இப்போ சூடு காலம் வேற ஆயிடுச்சு, அப்போ தண்ணி தாங்க பிடிச்சிருக்கு. ஸோ அதனால அதை வந்து குடிச்சுக்கிறது, அப்படி டைவர்ட் வந்து பண்ணிக்கிறது, சரிங்களா? ஸோ முடிஞ்சவரை நீங்களுமே அப்படி வந்து டைவர்ட் பண்ணுங்க. நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. நீங்க வந்து டீ காஃபி வந்து போராடுறீங்கன்னா நான் நிறைய விஷயத்துக்காக போராடுறேன். ஏன்னா வெயிட் லாஸ்ல ஒவ்வொரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்ன சொல்றீங்க? ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்றதுனால எனக்கு பிடிக்கும். அதெல்லாமே நான் வந்து ஒரு பயங்கர மிச்சர் இந்த மாதிரி வெறித்தரமான ஆளு தான். ஆனா அதை நான் விட்டுருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரிதான் இனிப்பு வகைகள், சாக்லேட்ஸ் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நீங்க சாக்லேட்ஸ் சாப்பிட்டு பார்த்திருக்கீங்களா? அது எப்பயாவது இந்த இப்போ மெயின்டைனிங்ல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாதான் உண்டே தவிர அது வந்து எடுத்துக்கிறதே இல்லை. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும், மைண்ட் இருக்கும். நீங்க வந்து தொடர்ந்து பண்ணுங்க. பிளாக் டீ பிளாக் காஃபிக்கு மாறுங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டதாங்க, பிளாக் டீ பிளாக் காஃபில நாட்டு சக்கரை ஆட் பண்ணி குடிக்கலாமான்னு. நான் என்ன சொன்னேன்னா, நீங்க வந்து வெயிட் லாஸ்ல இருக்கும்போது வித்தவுட் சுகர், வித்தவுட் எனி சுகர், அதாவது நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, அப்புறம் நார்மல் சுகர் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அதுவே வெயிட் மெயின்டைனிங்ல இருக்கும்போது நாட்டு சக்கரை மாதிரி பயன்படுத்திக்கலாம். அதான் சொல்லுவேன். டீ காஃபி குடிக்கிறதா 1 2 அந்த மாதிரி குடிச்சு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் டீ காஃபி நீங்க எவ்வளவு டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே கேட்டாலுமே, என்னையெல்லாம் வந்து டீ காஃபி பழக்கம் இல்லையா, ரொம்ப நல்ல பழக்கம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு வந்து நம்ம உடம்புக்கு அது கெடுதிதான். ஸோ அதனாலதான் சொல்றேன், மில்க் சுகர் இதெல்லாமே ஆட் ஆகும்போது முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. ஒன்னு அந்த மாதிரி மெயின்டைனிங்ல 1 அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க கொஞ்சமா, சரிங்களா? சோ அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.15 வந்து இருக்குதுங்க. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். நார்மல் தண்ணி தான் வந்து குடிக்கிறேன், நிறைய குடிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அம்மாச்சி மாமாவுக்கும் வந்து இஞ்சி போட்டு டீ தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் காலையில உங்களுக்கு கொடுக்கறது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் வந்து போட்டு கொடுத்துடலாம். இன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால கொஞ்சம் லேட்டா தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொருள் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டா நூடுல்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாவும் வெங்காயம் ஃபர்ஸ்ட் வந்து வதக்கி விடுக்கிறேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அது கூடவே பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா குடமிளகா தக்காளி அது ரெண்டையுமே சேர்த்து மொத்தமா சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மீன் மேக்கரை வந்து நல்லா சுடுதண்ணில பிழிஞ்சு நல்லா எடுத்து போட்டிருக்கேன். குட்டி குட்டி மீன் மேக்கரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மசாலா இருக்கும் இல்லையா, அதுலயே அந்த நூடுல்ஸ்லயே அதையும் போட்டு நல்லா சுடு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடையில காஃபி வந்து 2 பேருக்கும் போட்டு அந்த டப்பா மூடி வச்சிட்டோம்னா அப்படியே சூடு இருக்கும். இந்த நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன், பட்டாச்சேரி ஆட்டா நூடுல்ஸ். அதை வந்து அப்படியே நொறுக்கி சேர்த்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி முங்குற அளவுக்கு வந்து சேர்த்திருக்கேன், சரிங்களா? இந்த அளவுக்கு தண்ணி வச்சோம்னா கரெக்டா இருக்கும். இப்படி அவ்வளவுதாங்க. சூப்பரா வெந்து வந்துருச்சு பாருங்களேன். நம்மளோட நூடுல்ஸ் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு வந்து நூடுல்ஸ் அந்த காஃபி எல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு வந்து அம்மாச்சிக்கு பிடிக்கும் இந்த மாதிரிலாம். ஸோ அதனாலதான் எனக்குமே ஒரு பவுல்ல இந்த மீன் மேக்கர் நிறைய எடுத்து போட்டு சூப்பரா வந்து சாப்பிட்டேன். ஸோ வந்து ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃபீலிங்கா இருக்கும். சம்டைம் கிரேவிங் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. கண்ணெல்லாம் சவந்துருச்சு பாருங்களேன் இந்த சோப்பு போட்டு குளிச்சது. சம்டைம் குளிச்சோம்னா இந்த மாதிரி ஆகும் இல்லையா, அதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கு அதனால அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் போயிட்டு மிஷின்ல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அள்ளிட்டு போய் போட்டேன். ஏன்னா நல்லா வெயில் போட்டுட்டு இருக்கு. இப்ப போட்டு விட்டோம்னா அது மாதிரி ஆயிடும், நம்ம வந்து அப்புறம் காய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சரி ஒலை வச்சு விட்டுலாம். இன்னைக்கு வந்து சிம்பிள் லஞ்ச் மாதிரி தான். காலையில வந்து கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்ட மாதிரி இருந்ததா, மதியம் வந்து லைட்டா அந்த வெயிலுக்கு இதமா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அரிசியை கலைஞ்சு ஒலைய வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் ஆப்பிள். ஒரு ஸ்நாக் மாதிரி வந்து சாப்பிட்டேன். மிட்டு லஞ்சுக்கு இடையில உள்ள ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் தோல்லாம் நீக்கிட்டு கொடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன் சாப்பிடுவாங்க. லேப்டாப் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த டிராயிங் பண்றது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் கவனுக்கு. ஸோ அதான் அதுக்கு வந்து மோர் குழம்பு மாதிரி தாங்க தாளிக்க போறேன். தயிர் நல்லா வந்து பீட் பண்ணிட்டு தண்ணி வந்து சேர்த்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், உப்பெல்லாம் சேர்த்து. அதுக்கப்புறமா எங்கிட்ட வந்து சோறு வெந்துருச்சு, அதை வந்து வடிச்சு விட்டுறான்னு சொல்லிட்டு வடிச்சு விட்டுட்டேன்.
அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மோர் மிளகா எல்லாம் வறுத்தோம்னா இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? சோ அதுதான் வந்து ஊர்ல இருந்து கொண்டு வந்ததுங்க. ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சிருப்போம். சோ இந்த மோர் மிளகா பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சிட்டு அப்புறம் நேத்து வறுத்து அந்த கொத்தவரங்காய் வத்தல் இருக்குல்ல அது எல்லாமே இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே ஒரு இட்லி சட்டியில வறுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மோர் குழம்புக்கு ஒரு தாளிப்பு பண்ணலாம் சொல்லிட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, கொஞ்சம் தூள் எல்லாம் போட்டு தாளிச்சு நம்ம வந்து கொட்டிட்டோம்னா முடிஞ்சிச்சு. சிம்பிளா தான் வந்து தாளிச்சு விட்டேன். ஸோ அவ்வளவுதான். இந்த மாதிரி தாளிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு கொஞ்சம் ஊறுகாய், அப்புறம் அந்த வத்தல், அதுக்கப்புறம் மோர் மிளகா, அப்பளம் எல்லாமே வச்சு சாதம்லாம் வச்சு பேக் பண்ணி அம்மாச்சிக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் எல்லாமே நாங்க வந்து சாப்பிட்டோங்க. நானுமே கொஞ்சம் வத்தல், மோர் மிளகா, ஊறுகாய், அப்புறம் அப்பளம் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். செம்மையா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளோட வாயில தானே போகும். ஸோ சூப்பரா வந்து சாப்பிட்டேங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். இது சிம்பிள் மெனு தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கையோட வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா கேரம் போர்டு அந்த ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் வந்து தூக்கிட்டு வர்றதை பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். இப்போ அந்த சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து ஏதாவது அப்பப்போ பிள்ளைங்களுக்கும் ஏதாவது சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. நானும் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்ச நேரம் விளாண்டோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா துணி எல்லாமே போய் காய போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் மிக்சர் எடுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா அந்த உப்பு கல்லையை ஆட் பண்ணி வந்து சாப்பிட்டேன். மதியம் வந்து பாத்தீங்கன்னா நான் காய்கறி எல்லாம் எடுத்துக்கல இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனாலதான். அதுக்கப்புறம் தம்பிக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு, அவனையும் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளாக் டீ வந்து நான் குடிச்சேன். அவங்களுக்கு காஃபி போடுறதுக்கு முன்னாடி சரி நமக்கு வந்து சுடுதண்ணி ஆட் பண்ணி சுடுதண்ணி வந்து காய்ச்சி வந்து காஃபி தூள் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு மாமாவுக்கும் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எடிட்டிங் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து டியூஷன் முடிஞ்சிருச்சு, அவனை கூட்டிட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து சாட்டர்டே தான் இன்னைக்கு, ஆனாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்து பாத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே வெளில கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சும்மா ஒரு டாப்பை போட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். நானு பிள்ளைங்களுக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும் வெளியில போனாலே. ஃபர்ஸ்ட் வந்து பால் கடைக்கு போயிட்டு பால் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பானிபூரி கடைக்கு தான் வந்து போனோம். பானிபூரி கடையில போயிட்டு பானிபூரி வந்து அங்கேயே நின்று சாப்பிடலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் புக் கடையிலையும் தம்பிக்கு கொஞ்சம் நோட்லாம் வாங்க வேண்டியது அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கிடையாது, இந்த தயிர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் தயிர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதான் அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா பானிபூரியில அந்த இதெல்லாமே வச்சு எனக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ சூப்பரா வந்து இதுதாங்க என்னோட டின்னரே. நான் அப்படியே டின்னராகவே இதை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ சூப்பரா இருக்கும் அந்த கடையில ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து சூப்பரா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து இந்த உளுந்தங்கஞ்சி தான் வந்து கிண்டி வச்சேன் நான். அவங்க வந்ததும் இப்போ வந்து குடிச்சிருவாங்க. ஸோ அதுலதான். அப்புறம் சாதம் அந்த மோர் குழம்புலாம் இருந்துச்சு, அதெல்லாம் வச்சு டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டு தண்ணி குடிச்சுதான் நான் வந்து கம்ப்ளீட் பண்றேன், பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி தாங்க போச்சு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு ஒரு பிளாக்ல நம்ம வந்து கண்டிப்பா மீட் பண்ணலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.